ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஈஸியான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். என்னென்ன போடலான்னு இப்போ பார்க்கலாம். பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு நார்மல் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். வதங்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த பன்னீர் பட்டர் மசாலா உண்மையிலேயே ஹோட்டல் சுவையில் இருக்கும். செஞ்சு பாருங்கள். வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிடும். எல்லாத்தையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கட் பண்ண பன்னீரை ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்ம கிரேவியில் போடும்போது கூட சாஃப்டஸாக இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். இந்த கட் பண்ண பன்னீரை நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம்னா பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்ணி ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ண பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் ரொம்ப நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்ட பன்னீரை வெளியே எடுத்து வச்சுக்கலாம். நம்ம போடும் போது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள். எந்த அளவு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? பன்னீர் மசாலாவுக்கு தேவையான பொருளை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதில் என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு. நான் தக்காளி வெங்காயத்தை ஃபேனில் ஆற வச்சுருக்கேன். அது சேர்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம பன்னீர் மசாலாவுக்கு தேவையான பொருளை நம்ம ஆல்ரெடி வதக்கி ஃபேன் காற்றுல ஆற வச்சாச்சு. இப்போ இதில் என்னென்ன மசாலா சேர்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் இல்லாட்டா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட ஜீரகத்தூள் இல்லை, அதனால் நான் ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். நீங்களும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா கூடவே நம்ம ஆற வச்ச வெங்காயம், தக்காளி, இஞ்சி இதெல்லாம் அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்தளவு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச கிரேவியை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் முழுசாக பட்டர் போட்டு தான் செய்யணும்னு இல்லை. பட்டர் பாதி எண்ணெய் பாதி கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்மளுக்கு எந்த அளவு கிரேவி தேவையோ அந்த அளவு கொதித்து வரட்டும். கடைசியாக நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம இந்த மசாலாவை கொதிக்க வச்சுக்கலாம்.
ஏன்னா முந்திரி பருப்பு போட்டிருக்கனால கொஞ்சம் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்காது, அதனால நம்ம 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இறக்கினோம். ரொம்ப நேரம் நம்ம பன்னீரை அந்த ஹீட்டில் போட்டிருந்தோம்னா லப்பர் மாதிரி ஆயிரும். பன்னீர் போட்டாச்சு, நல்லா கிளறியும் விட்டாச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். கொத்தமல்லி தூவியாச்சு. இப்போ இதை நம்ம கிளறி விடலாம். கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்ததுன்னா இதில் நல்லா நம்ம கையாலேயே நுணுக்கி போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். பன்னீர் பட்டர் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். நம்மளோட சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உண்மையிலேயே இந்த கிரேவி நீங்கள் ஹோட்டலில் எப்படி பன்னீர் பட்டர் மசாலா வாங்குறீங்களோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்தியோட ரெசிபி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள்.